அப்புறம் 50 பாரிஸ் ஒலிம்பிக்கில் 50 கிலோ எடை பிரிவில் 100 கிராம் எடை கூடியதால் தங்கப்பதக்கத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற வினேஷ் போகத்திற்கு இன்று நாடு திரும்பி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்கிறோம். 100 கிராம் எடையில் அவர் பதக்கத்தை இழந்திருந்தாலும் 140 கோடி மக்களின் இதயங்களை வென்று அவர் பதக்கத்தை வென்ற வீராங்கனைகளுக்கு அளிக்கக்கூடிய அந்த உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சியையும் அதை அவர் கண்ணீர் மல்க ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்ச்சியான உணர்வு பூர்வமான காட்சியையும் தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 50 கிலோ எடை பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அவர் ஒரே நாளில் காலிறுதி அரையிறுதி போட்டிகளில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற சூழ்நிலையில் இறுதிப் போட்டிக்கு 50 கிலோ எடை இருக்க வேண்டிய சூழ்நிலையில் 50 கிலோ 100 கிராம் கூடுதலாக அவர் எடை இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இது ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலும் இந்திய ஒலிம்பிக் சங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பதக்கம் வெல்லாமல் இருந்தாலும் அவர் போராடி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்தியாவின் முதல் மல்யுத்த வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் போகத் இந்த மல்யுத்த சங்கத்தில் பெண்கள் பாலியல் கொடுமைக்குள்ளானதுக்கு எதிராக கடுமையாக போராடியதன் காரணமாக அவர் 53 கிலோ எடை பிரிவில் இருந்து 50 கிலோ எடை பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டார். அவரது ஒலிம்பிக் பதக்கத்திற்கான வேட்டையில் போராட்டம் மிகுந்த துன்பத்தையும் அவருக்கு இடையூறுகளையும் ஏற்படுத்தியது. அத்தனை தடைகளையும் மீறி அவர் ஒலிம்பிக்கில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று, காலிறுதி சுற்று மற்றும் அரையிறுதியில் உலகின் முதல்நிலை வீராங்கனைகளை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதால் தங்கப்பதக்கம் இந்தியாவின் சார்பாக மல்யுத்த போட்டியில் வெல்வார் வினேஷ் போகத் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த 100 கிராம் எடை விவகாரத்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இருந்த போதிலும் அவர் மேல்முறையீடு உள்ளிட்டவை முடிந்து இன்று அவர் நாடு திரும்பியிருக்கிறார். ஒரு பதக்கம் என்ற வீராங்கனைக்கு வழங்கக்கூடிய வரவேற்புக்கு இணையான அந்த வரவேற்பு தற்போது வினேஷ் போகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லாமல் அரையிறுதி போட்டியோடு வெள்ளி பதக்கத்திற்கு தகுதி பெற்றிருந்தும் அதை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் பெற இயலாமல் போன சூழ்நிலையில் இந்திய ஒலிம்பிக் சங்கமும் அதற்கான முயற்சிகளை இத்தனை நாட்கள் மேற்கொண்ட நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது வினேஷ் போகத் கண்ணீர் மல்க தாயகம் திரும்பியிருக்கிறார். இருந்த போதிலும் ரசிகர்கள் அவருக்கு நிகழ்ச்சியோடு வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு அளித்த வரவேற்புக்கு இணையாக வினேஷ் போகத் பதக்கம் வெல்லும் முனைப்போடு அந்த போட்டிகளில் உலகின் முதல்நிலை வீராங்கனைகளை தோற்கடித்து மல்யுத்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் போகத்திற்கு நாடு முழுவதும் இருந்து விளையாட்டு ஆர்வலர்கள், மல்யுத்த வீராங்கனைகள், அவரது உறவினர்கள், விளையாட்டு பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியையும் நிகழ்ச்சியோடு அந்த வரவேற்பை வினேஷ் போகத் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வையும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி விமான நிலையத்தில் வினேஷ் போகத் பேசுவதற்கு வார்த்தைகள் இன்றி இந்த பதக்க வாய்ப்பை இழந்த துக்கத்தோடு அவரது பயிற்சியாளர்கள் மற்றும் மல்யுத்த சம்மேளனத்தின் முக்கிய வீராங்கனைகள், மல்யுத்த ரசிகர்கள், விளையாட்டு ரசிகர்கள் உள்ளிட்டோர் அவருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வினேஷ் போகத் அங்கு செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளிக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு திரும்பிய வினேஷ் போகத்திற்கு இந்தியாவின் தங்கப்பதக்க கனவு 100 கிராமில் தகர்ந்த நிலையில் அந்த சோகத்தோடு அவர் நாடு திரும்பிய போதிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து நம்பிக்கை ஊட்டும் வகையில் வினேஷ் போகத்திற்கு ரசிகர்கள் அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபரகம்.